நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவனுக்கு அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஃபேர்வெல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபேர்வெல் யார் அப்படின்னு கேட்டால் பள்ளியை விட்டு நிரந்தரமாக செல்பவர்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. இதை உங்களுக்கு அனுமதித்ததற்கான காரணம், உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களிடம் ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை போக்கை, நடத்தையை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதற்கான அனுமதி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுமதியை மிகுந்த சிரமப்பட்டு தான் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். நான் 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற இருக்கின்ற இன்னொரு பள்ளிக்கு செல்லவிருப்பதனால் இதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு காரணம் சொல்லிட்டேன். இதன் மூலமாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அந்த மகிழ்ச்சியை அனுபவித்ததனுடைய பிரதிபலனாக நீங்கள் உங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது, நல்ல ஒழுக்கமான மாணவர்களாக நடந்து கொள்வது, நல்லா படிங்க, அறிவுரைகள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிறது மூலமாக பலர் பெருமை அடையலாம். பயனடைய போவது நீ மட்டும்தான். நீ நல்லா படித்த அப்படின்னா உன் பெற்றோருக்கு பெருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னுடைய ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த மாநிலத்திற்கும் நாட்டுக்குமே நல்ல பெயர் கிடைக்கும். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் உள்ள நாடு, உள்ள மாநிலம், உள்ள ஊர் அப்படின்னு. ஆனால் பயன் அப்படின்னு பார்த்தா யார் படிக்கிறானோ அவனுக்கு தான் கிடைக்க போகுது, உன் பெற்றோருக்கும் கிடைக்க போகிறதில்ல. சரிதானா? இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கின அப்படின்னா அதே விலைக்கு உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். சரிதானா? உங்கள் அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுப்பேன். உன்னை பெற்ற அம்மாவுக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டால் 4 பேண்ட்டு 4 ஷர்ட் எடுப்பேன். சொல்ல புரியுதா? அதனால் நீ வாங்கி கொடுக்க தயாராக இருந்தால் கூட உங்கள் அம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, சும்மா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடு. உங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? சும்மா ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வாங்கி கொடுறா போதும் அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? அப்போது நீ நன்றாக படிப்பதன் மூலமாக அடைய போகின்ற அனைத்து பலன்களையும் முழுமையாக அனுபவிக்க போகிறது நீ மட்டும்தான். அதில் யாருமே பங்கு போட போகிறதில்ல, பங்கு கேட்க போகிறதும் இல்லை, கேட்டாலும் நீ கொடுக்க போகிறதும் இல்லை. மற்றவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தான், நம்மகிட்ட படித்த பையன் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் மாணவர்கள் ஆசிரியர் கூறும் அறிவுரைகளை ஏற்று நன்றாக படித்து நேரத்தை வீணடிக்காமல், தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பாமல், உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி ஒரு இடத்தில் அமர்ந்து நன்றாக படித்து உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று இந்த தேர்வுகளில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பரீட்சைக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது உங்களுக்கு. சரிதானே? அதுபோக தேர்வு இல்லாத நாட்கள் அனைத்திலும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்கூலுக்கு வந்துடணும். ஸ்கூலுக்கு வந்து இங்கே உட்காந்து படிக்கணும். புரியுதா? அப்போ தான் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் பெற்றோர் முகத்திலே நீங்கள் ஒரு நல்ல மகிழ்ச்சியை, மனநிறைவை காண முடியும் என்பதை கூறி, அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.